இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நியூ இயர்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கா? என்ன அது கேள்விக்கு பாதி பேர் தான் பதில் சொல்றீங்க. அன்பார்ந்தவர்களே, துவக்கத்திலேயே ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஆரம்பிக்கிறேன். ரொம்ப பெரிய கேள்வியெல்லாம் இல்லை, சிம்பிளான ஒரே கேள்வி, ஸ்ட்ரைட்டான கேள்வி. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என்னமோ ஐஏஎஸ்க்கு எக்ஸாமுக்கு ஆன்சர் எழுதுற மாதிரி யோசிக்கிறாங்க நிறைய பேர். இப்போதான் எதுக்கு வந்திருக்கீங்க? சும்மா வேலை வெட்டி இல்லாமல்லாம் வந்து உட்காரல இல்லைங்க. கண்டிப்பாக அப்படி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உங்களை நான் பார்த்தா நல்ல வேலையில் இருக்கிறவங்கள மாதிரி தெரியுது. நல்ல பிஸியான கண்டிஷனில் இருக்கிறவங்க தான் நம்ம எல்லாருமே. சும்மா வீட்டில் வேற வேலை எதுவுமே இல்லைன்றதுக்காக நம்ம எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கவங்கலாம் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் வந்திருக்கோம். சும்மாலாம் யாரும் வரல. போகிற வழியில் சரி ஏறி போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு யாரும் வரல. அப்போ கேள்வி மறுபடியும் கேட்குறேன், ஏன் வந்திருக்கீங்க? குழந்தை இயேசுவை பார்க்கறதுக்கு, கடவுளுக்கு நன்றி செலுத்த, கடவுளுடைய ஆசீர்வாதம் வாங்க, இறை வார்த்தையை கேட்க. ஓ என்னமா மகிமைப்படுத்த. அன்பார்ந்தவர்களே, இப்போ ரீசெண்டாக நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு திருவிழா கொண்டாடணும். என்ன திருவிழா? என்ன திருவிழா? திருக்காட்சி திருவிழான்னு ஒரு திருவிழா கொண்டாடணுமா? அன்னைக்கு திருக்காட்சி திருவிழாவில் ஆண்டவரை பார்க்கறதுக்காக வந்த 3 பேருடைய திருவிழான்னு சொல்லி நம்ம கொண்டாடுவோம். அப்படித்தானே? அப்படித்தானே? அவங்க மத்தேயு செய்தி 2வது அதிகாரத்தில் நம்ம அவங்கள பார்ப்போம். இவங்க வர்றதுக்கான லட்சியம் என்ன? இவங்க எதுக்கு வந்தாங்க? வேலை வெட்டி இல்லாததுனாலயா? மெஸ்ஸியாவை காண அவ்வளோ முடிச்சிட்டாங்களா? காண்பதற்காக மட்டும் வரல, அவரை வணங்க, ஆராதிக்க, அவரை வழிபட. அங்கதான் கேள்வி கம்ப்ளீட் ஆகுது. நம்ம எல்லாம் ஏன் வந்திருக்கோம்னு கேட்டா, சும்மா ஆசீர்வாதமாக வர்றதா இருந்தா அதுக்கு பேரு வழிபாடு கிடையாது, அதுக்கு பேர் ஆராதனை கிடையாது. நம்ம எல்லாம் ஏன் ஒவ்வொரு நாளைக்கும் ஆண்டவரை தேடி போகணும்னு கேட்டா, அவரை வழிபட, அவரை ஆராதிக்க, யாரும் சொன்ன மாதிரி நன்றி சொல்ல, மகிமைப்படுறது எல்லாமே அதுக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள் தான். அது எல்லாமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, உண்மையான வழிபாடு அப்படின்னா என்ன? இப்போ சாமி நீங்க ஒரு கேள்விதான் கேட்கிறேன்னு சொன்னீங்க, இது 2வது கேள்வி. உண்மையான வழிபாடுன்னா என்னது? ஆராதிக்கிறது, அவர்கிட்ட இறைவார்த்தை சொல்றதா, அவருக்கு புகழ்ச்சி செலுத்துறது, நன்றி செலுத்துறது, வேண்டுதல்களை நிறைவேற்றுறது, தூய உள்ளத்தோடு வழிபடுதல். சரி, இந்த உண்மையான வழிபாட்டை பத்தி ஆண்டவர் யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்தில் சமரியாக்காரி அந்த பெண்ணுகிட்ட அழகா சொல்லுவார், நீ ஆவியிலும் உண்மையிலும் கடவுளை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உண்மையான வழிபாடு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையான வழிபாட்டுல 4 முக்கியமான தலங்கள் இருக்கு. 4 ஆன்னு சொல்லிக்கலாம். 4 ஆ. முதல் ஆ என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளை அறியணும், கடவுளை அறியணும். 2வது ஆ, கடவுளை அன்பு செய்யணும். 3வது ஆ, கடவுளை ஆராதிக்கணும். 4வது ஆ, கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும். இந்த 4 தான் வழிபாடு. 4 விஷயம் இருந்தாதான் அது பேரு வழிபாடு. இல்லைன்னா சும்மா அதுக்கு பேரு டைம் பாஸ், வந்துட்டு ஏதோ திரும்பி போறோம், அவ்வளவுதான். இந்த 4 விஷயங்கள் இருக்கணும். இந்த 4 விஷயங்கள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? கடவுளை கடவுளை அறியணும். கடவுளை அறிய, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில. ஓசியா இறைவாக்கினர் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை. பைபிள் யாரா கொண்டு வந்திருக்கீங்களா? பைபிள் கொண்டு வர்றதெல்லாம் சொல்றது பிரிவினை சபைக்காரங்க பண்ற வேலை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இறைவார்த்தை நமக்கும் தான் சொல்லிடப்பட்டிருக்கு. அதனால கோயிலுக்கு போகும்போது பைபிள் கொண்டு போறதுல தப்பு கிடையாது. மொபைல் ஃபோன் மட்டும் நல்ல பெருசாக கொண்டு போகிறோம்ல நம்ம,
நிறைய பேர் இன்னைக்கு மொபைல் ஃபோன்லேயும் இறைவார்த்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லை. சாப்பாடு நம்ம மொபைல் ஃபோன்லேயே சாப்பிட்றோம் இல்லை, நேரில் சாப்பிட்றோம்ல, அது மட்டும் மொபைல் ஃபோன் சாப்பிட்டா என்ன? இல்லை. உடலுக்கு எப்படி உணவு நம்ம நேரில் சாப்பிட்றோமோ ஆன்மாவுக்கும் உணவு நேர்லேயே எடுக்கணும். அதை ஃபோனில் எடுக்கக்கூடாது. அதனால் ஃபோனில் பைபிளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வரவங்க அந்த மாதிரி ஆகக்கூடாது. கோயிலுக்கு போகும்போது கையில் பைபிளோட போனால், ஸ்கூலுக்கு போகும்போது பாட புத்தகங்கள் இல்லாமல் போனால் டீச்சருங்க என்ன சொல்லுவாங்க? டீச்சருங்க நிறைய பேர் உட்காந்துருப்பீங்களே, என்ன பண்ணுவீங்க? கெட் அவுட்டு. படிக்க போகும் பொழுது பாட புத்தகம் இருக்கணும். மேக்ஸ் கிளாஸாக இருந்தால் என்ன புக்கு இருக்கணும் கையில்? மேக்ஸ் புக்கு இருக்கணும். சோஷியல் சயின்ஸாக இருந்தால் என்ன புக்கு இருக்கணும் கையில்? ஃபிசிக்ஸ் கிளாஸாக இருந்தால், இறைவார்த்தை கிளாஸாக இருந்தால். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாளையிலேருந்து கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். சரி, ஒசியா இறைவாக்கினர் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது இறைவார்த்தையில இறைவாக்கினர் வழியா ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் யாராவது சத்தமா சொல்ல முடியுமா? படிக்க முடியுமா? ரெண்டு விஷயம் தான் அங்க இறைவாக்கினர் வழியா ஆண்டவர் சொல்றார். அறிவின்மையால் என் மக்கள் அழிந்து போறாங்க. என் மக்கள் அழிஞ்சு போறதுக்கான காரணம் என்னது? அறிவின்மை. அவங்களுக்கு கடவுளை பற்றின அறிவு இல்லை. அறிவின்மையால் என் மக்கள் அழிந்து போகின்றார்கள். நீயும் அந்த அறிவை புறக்கணிக்கிற, நீயும் அந்த அறிவை புறக்கணிக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, கடவுளை பத்தி நமக்கு என்ன அறிவு இருக்குது? கடவுளை பத்தி நமக்கு என்ன தெரியும்? கடவுள் யாருன்னு ஒரு கேள்வி கேட்டா நமக்கு என்ன பதில்? கடவுளை பற்றிய அறிவு நமக்கு எவ்வளவு இருக்கு? ஆண்டவர் இயேசு நேரடியாவே குற்றம் சாட்டுவார். மத்தேயு செய்தி 22வது அதிகாரம் 29வது இறைவார்த்தையில, மத்தேயு செய்தி 22வது அதிகாரம் 29வது இறைவார்த்தையில் ஆண்டவர் டைரக்டா ஷார்ப்பா அடிப்பார். அந்த இறைவார்த்தை என்ன தெரியுங்களா? உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளுடைய வல்லமையும் தெரியாது, எனவேதான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இயேசு அவ்வளவு ஷார்ப்பா டைரக்டா இந்த பாயிண்ட்டுக்கு அடிப்பார். உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, உங்களுக்கு கடவுளுடைய வல்லமையும் தெரியாது, அதனாலதான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு கடவுளை பற்றிய நிறைய தேவையில்லாத கருத்துக்கள் கொண்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பகுத்தறிவுவாதமோ நாத்திகவாதமோ அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். இறைவார்த்தை சொல்லி தருது, உனக்கு கடவுள் யாருன்னே முதல்ல தெரியாது, அதனாலதான் நீ இப்படிப்பட்ட தவறான கருத்தை கொண்டு நடந்துகிட்டு இருக்க. உனக்கு கடவுளுடைய வல்லமை தெரியாது, கடவுளால என்ன முடியும், கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு, என்ன செய்வாரு, என்ன செய்ய போறாரு, எதையுமே உன்னால முழுசா புரிஞ்சுக்க முடியாம தவறான கருத்தை கொண்டுள்ளீர்கள். பைபிள் ஆண்டவரே நேரடியாக அந்த ஒரு கேள்வியை கேட்பார். செசாரியா பிலிப்பி பகுதி வழியா ஆண்டவர் கடந்து போய்கிட்டு இருக்கும்போது சீடர்கள் பக்கம் திரும்பிக்கிட்டு ஆண்டவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி? மக்கள் என்னை பத்தி என்ன சொல்றாங்க, மக்களுக்கு என்னை பத்தின இருக்கிற அறிவு என்ன? ஆண்டவர் டைரக்டா கேட்கக்கூடிய கேள்வி சீடர்களை பார்த்துட்டு, மக்கள் என்னை பத்தி என்ன நினைச்சு வச்சிருக்கிறாங்க, என்னை பற்றின அறிவு மக்கள் என்ன இருக்குது மக்களுக்கு? அப்போ சீடர்கள் மக்களுடைய பேச்செல்லாம் சொல்லுவாங்க. என்னென்ன சொல்லுவாங்க? நீ எலியா ஆகணும், எரேமியானோ, இறைவாக்கினர்ல ஒருவர் அப்படின்னும், ஒரு சிலர் மெசியான்னு எவனும் சொல்ல மாட்டான், இறந்து போன திருமுழுக்கு யோவான் மறுபடியும் எழுந்திரிச்சு வந்ததாகவும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் மக்கள் பார்த்து கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு கிடைச்ச பதில் பாருங்களேன். ஒரு பதில் கிடையாது, நிறைய பதில், நிறைய கருத்துக்கள். அன்னைக்கே கருத்து வேறுபாடுகள், ஆண்டவரை பத்தி நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. இன்னைக்கும் இந்த மனுஷனை பத்தி, இந்த ஆளை பத்தி நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. இன்னைக்கும் இவரை பத்தி நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. ஒரு சிலருக்கு he is just a historical person, சும்மா ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து போன ஒரு மனிதர். ஒரு சிலருக்கு அவர் நல்ல ஒரு சோசியல் ஒர்க்கர், அந்த காலத்தில் நிறைய நன்மைகள் செய்து போன ஒரு சாதாரண மனிதர். ஒரு சிலருக்கு he is a magician, நிறைய வித்தைகள்லாம் காட்டி மக்களை ஈர்த்துக்கிட்ட ஒரு முக்கியமான ஆளு.
ஒரு சிலருக்கு இஸ் a மோட்டிவேட்டர். மக்கள் அப்படியே தன்னுடைய வசம் படுத்த அவ்வளவு திறமை வாய்ந்த ஒரு மனிதர் அவர். ஒரு சிலருக்கு அவர் ஒரு இறைவாக்கினர். ஒரு சிலருக்கு அவர் ஒரு இறைவாக்கினர், இஸ் a prophet. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவர் மெஸ்ஸியா, மீட்பர். இன்னைக்கும் அந்த கருத்து வேறுபாடு நம்ம மத்தியிலேயே நம்மளால பார்க்க முடியுங்க. ஏன் அந்த தவறான கருத்து? ஏன் இவ்வளவு கருத்துக்கள், தவறான கருத்துக்கள்? ஆண்டவர் சொல்றாரு, மறைநூலும் தெரியாது, கடவுளுடைய வல்லமையும் தெரியாது, அதனால தானே தவறான கருத்தை கொண்டுள்ளீர்கள். ஆனா தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட சீடருங்க கிட்ட அதே கேள்வியை, வித்தியாசம் இல்லாம, கேள்வியில வித்தியாசம் கிடையாது, தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சீடருங்க கிட்ட அதே கேள்விய ஆண்டவர் கேட்கிறார். சரி, மக்கள் சொன்னது இருக்கட்டும், நீங்க என்ன சொல்றீங்க? மக்கள் என்னமோ சொல்லிட்டு போட்டோம், என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சீடர்களை பார்த்து கேட்கும் பொழுது சீடர்கள் கொடுத்த பதில் என்ன? சீடர்களுக்காக பேதுரு தான் பேசினார் எல்லா இடத்துலையும். என்ன சொன்னாரு? நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்பதை நாங்கள் உணர்ந்துள்ளோம். அவரை பத்தி தெரிஞ்சவங்களால மட்டும்தாங்க அந்த டயலாக சொல்ல முடியும். அவரை பத்தி தெரிஞ்சவங்களால மட்டும்தான், அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மக்களால மட்டும்தான் நீ மெஸ்ஸியா, நீ எனக்காக பிறந்தவரு, நீ எனக்காக இறந்தவரு, நீ எனக்காக உயிர்த்தவரு, நீ என் மீட்பர் அப்படின்னு தைரியமா நாவால் அறிக்கையிட வல்லமை யாருக்கு கிடைக்கும்னு கேட்டா, யாருக்கு கிடைக்கும்? அவரை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான். அவரை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவரை அறிந்தவர்களால மட்டும்தான் அந்த விஷயத்தை வாயால் அறிக்கையிட முடியும். அதனாலதான் பவுலடியார் கொலோசியர்கள் எழுதிய முகம் 1வது அதிகாரம் 10வது இறைவார்த்தையில ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லிக் கொடுப்பார். கடவுளை பற்றிய அறிவில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். கடவுளை பற்றிய அறிவில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துகிட்டே இருக்கணும். நீங்க வளர்ச்சி பெறணும். ஒரு குழந்தைக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அறிவு புகுத்தப்படுதோ, உலகத்தை பத்தின அறிவு, தன்னுடைய அப்பாவை பத்தின அறிவு, அம்மாவை பத்தின அறிவு, சூழ்நிலைகளை பத்தின அறிவு, கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல அந்த குழந்தை மனசுக்குள்ள எல்லா அறிவும் கிடைக்க போறது கிடையாது. அப்படி யாருக்கும் கிடைச்சதும் கிடையாது. அதே மாதிரி பவுலடியார் சொல்றாரு, கடவுளை பற்றிய அறிவில கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க வளர்ச்சி பெறணும். கடவுளை பற்றிய அறிவு எப்படி கிடைக்கும்? உலகத்தை பத்தின அறிவு எப்படி கிடைக்கும்? எதுவுமே தெரியாத உங்களுக்கு யூடியூப் பார்த்தாவா என்ன, நியூஸ் பார்த்தா உலகத்தை பத்தின படிக்கும் பொழுது, நிறைய பேர் கூட பழகும் பொழுது, அனுபவத்திலேருந்து உலகத்தை பத்தின அறிவு நமக்கு எப்படி கிடைக்குதோ அதே மாதிரிதான் கடவுளை பற்றிய அறிவும் சும்மா நம்ம மனசுக்குள்ள வந்து உட்காராது. நம்ம தேடி போகணும், அப்பதான் கிடைக்கும். சும்மா வீட்டில் உட்கார்ந்துகிட்டு இருந்தா கடவுளை பற்றின அறிவு நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. விலை உயர்ந்த முத்து கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆழங்களுக்கு போகணும். நீ எவ்வளவு ஆழத்துக்கு போறியோ அவ்வளவு விலை உயர்ந்த முத்து உன் வாழ்க்கையில கிடைக்கும். மேலாப்புல உட்கார்ந்துகிட்டு, கடல் மேல உட்கார்ந்துகிட்டு முத்து வரும்னு சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தா முத்தும் வராது, ஒண்ணும் வராது. கடலுக்கு உள்ள இறங்க நீ தயாரானா மட்டும்தான் அங்க அடியில் இருக்கக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில கிடைக்கும். திருப்பாடல் ஆசிரியர் அழகா சொல்லி வைப்பார். திருப்பாடல் 34வது திருப்பாடல் 8வது இறைவார்த்தையில நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். Taste and see that the Lord is good. ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பது சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள். ஏன் சுவைச்சு பார்க்கறது? அது எப்படி சுவைச்சு பார்க்கறது? ஏன் சுவைச்சு பார்க்கறதுன்னு சொல்றோம்? சரி, உதாரணம் சொல்றேன். நீங்க அப்படி டைரக்டா கேட்ட சொல்ல மாட்டீங்க.
உதாரணத்துல கேட்கிறேன், ஆப்பிள் தெரியுமா? ஆப்பிள் சாப்பிடுறது, நோன்றது இல்ல. தெரியுமா? தெரியுமா? ஆப்பிளை பத்தி பேச சொன்னா, இல்ல ஒரு கட்டுரை எழுத சொன்னா விலாவரியா எழுதுவீங்களா? எழுதுவீங்களா? எழுத மாட்டீங்களா? இல்ல 2 வார்த்தை பேச சொன்னா ஒரு 2 நிமிஷமா நின்று பேச மாட்டீங்களா? பேசுவீங்களா மாட்டீங்களா? பேசுவீங்க. சரி, இப்போ ப்ளூபெரின்னு ஒரு பழம் இருக்குது. ப்ளூபெரின்னு ஒரு பழம் இருக்கு. அதை பத்தி எழுத சொன்னா, பேச சொன்னா, ஆப்பிள மாதிரி நம்மளால பேச முடியுமா? முடியுமா? ஏன்? ரெண்டும் பழம் தானே. ப்ளூபெரியை பத்தி நமக்கு வாசிச்சு கேட்டிருந்தாலும் அனுபவிச்சது கிடையாது வாழ்க்கையில. ஆப்பிள் ஒவ்வொரு நாளைக்கு ருசி பார்த்துட்டு ஆப்பிள் அனுபவிச்சிருக்கோம் வாழ்க்கையில. ஆப்பிள் சாப்பிட்டா வாழ்க்கையில என்ன கிடைக்கும்னு நமக்கு தெரியும். ஆப்பிள் சாப்பிடும் பொழுது அது என்ன ருசி நமக்கு தெரியும். ஆப்பிளை பத்தி பிளஸ் மைனஸ் எல்லாமே நமக்கு தெரியும். அது தோல் என்ன வண்ணம், அது எவ்வளவு பெருசாகும், உள்ள எப்படி இருக்கும், எல்லாமே நமக்கு தெரியும். அதனால அதை பத்தி விலாவரியா பேசுவோம். அனுபவிச்சிருக்கோம் ஆப்பிள அனுபவிச்சதுனால ஆப்பிளை பத்தி விலாவரியா நம்மளால பேசவும் முடியும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் முடியும். ஆனா ப்ளூபெரியை பத்தி நமக்கு சொல்ல முடியல. ஏன்? நம்ம அதை அனுபவிச்சது கிடையாது. சும்மா எங்கேயாவது கூகுள்லயோ போற வழியில எங்கேயோ பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். அதனுடைய டேஸ்ட் என்ன, அது உள்ள எப்படி இருக்கும், அதை சாப்பிட்டா என்ன கிடைக்கும், எதுவுமே நமக்கு தெரியாது. தெரியாததுனால அதை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லவும் தெரியாது நமக்கு. இன்னைக்கு நம்ம கடவுளை பத்தி நம்மளால மற்றவங்க கிட்ட சொல்ல முடியலையே. ஏன்? அனுபவம் இல்லைங்க. ஏன் கடவுளை பத்தி என்னால மற்றவங்க கிட்ட சொல்ல முடியலையே? ஏன்? எனக்கு அனுபவம் இல்லைங்க. இந்த ஆப்பிள் விஷயம் சொன்ன மாதிரி ஆப்பிளுக்கு பத்தி நம்ம பேச முடியுது, என் கடவுளை பத்தி பேச முடியல. அனுபவம் இல்ல. என் கடவுள் என் வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கிறாரு, என் கடவுள் என் வாழ்க்கையில எப்படிப்பட்டவரு, அனுபவம் இல்ல. ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதை சுவைச்சு பார்க்கல, அனுபவிக்காம என்னால சொல்லவும் முடியாது. அப்போ ஆண்டவரை பத்தி அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வழிபாட்டுல ஆண்டவரை பற்றின அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையானவர்களே, அப்போ ஆண்டவரை பற்றிய அறிவு, அந்த அனுபவம் எங்கேருந்து கிடைக்கும்? இறை வார்த்தையிலிருந்து நமக்கு கிடைக்கும். அருட்சாதனங்கள், திருப்பலின்றது அதுல ஒண்ணு. அருட்சாதனங்கள் எத்தனை அருட்சாதனங்கள்? 5 இல்லையா? அப்ப 7 தான் இருக்கும். 7 அருட்சாதனங்கள். அப்புறம் அவ்வளவுதானா? இறை வார்த்தையிலிருந்து கிடைக்கும், அருட்சாதனங்கள் இருந்து கிடைக்கும், தியானங்கள். சரி, ஓகே. தியானங்கள், திருப்பலின்றது அருட்சாதனம். படைப்புன்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரியேஷன் கேள்விப்பட்டது இல்லையா? படைப்பு பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? யார் அந்த படைப்பு? நாம தான் அந்த படைப்பு. படைப்புல இருந்தும் படைத்தவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்படி அருட்சாதனங்கள் வழியாக, படைக்கப்பட்ட படைப்பு வழியாக, கேட்கக்கூடிய இறை வார்த்தைகள் வழியாக, கடவுளுடைய கட்டளைகள் வழியாக, இது எல்லாத்திலிருந்தும் நம்மளால கடவுளை அனுபவிக்க முடியும், கடவுளை அறிய முடியும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், அதை தேடி போகணும். இறை வார்த்தை வீட்டுல ஷெல்ஃபுக்குள்ள எடுத்து வச்சிருந்தா கிடைக்கும். வீட்டு ஷெல்ஃபுக்குள்ள ரொம்ப பத்திரமா, ஒரு சிலர் 2 பக்கம் மெழுகுவத்தி வேற ஏற்றி வச்சிருப்பாங்க, தொட்டக்கூடாதுன்ட்டு. ஷெல்ஃபில் பத்திரமா அப்படியே டிசைன் பண்ணிட்டு அழகா போட்டு இப்படி வச்சிருப்பாங்க. அப்படி வச்சா அதுலேயே அந்த அனுபவம் கிடைக்காது. இறை வார்த்தையை நீங்க மதிக்கிறதும் மதிப்பு கொடுக்கறதும் தப்பு கிடையாது, நான் அப்படி இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை எப்பயாவது எடுத்து படிக்கும் பொழுதுதான் அதுக்கு உள்ள இருக்கிறத பத்தி நம்ம வாழ்க்கையில் அனுபவம் கிடைக்குங்க. இறை வார்த்தையை திறந்து அதை படிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதுக்குள்ள இருக்கிறவரை பத்தி அனுபவம் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு அந்த இறை வார்த்தையை தூக்கிட்டு வர்றது கூட நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு, வெக்கமா இருக்கு. இறை வார்த்தையை கைகளில் ஏந்துறதுக்கு வெக்கப்படுறோங்க. எனக்கு இன்னைக்கு
அப்போ இறை வார்த்தையை படிக்கிறது வழியா, ஒவ்வொரு நாளைக்கும் திருப்பலியிலையும் மற்ற அருட்சாதனங்களையும் கலந்து கொள்வதன் வழியாக, படைப்புகளோடு நம்ம பழகுவதன் வழியாக, இப்படியெல்லாம் நம்மளால கடவுளை பற்றிய அறிவில் ஒவ்வொரு நாளைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்க முடியும். பவுலடியார் சொல்வது போல ஒவ்வொரு நாளைக்கும் கடவுளை பற்றிய அறிவில் வளர்ந்து கொண்டே இருக்கணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். அப்படி வளர்ந்தா மட்டும்தான் உண்மையான வழிபாட்டுக்கு நம்மளால கடந்து போக முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? கடவுளை அறிய வேண்டும். இரண்டாவது விஷயம் ஞாபகம் இருக்கா? என்னது? கடவுளை அன்பு செய்ய வேண்டும். அறியாத ஒன்றை நம்மளால அன்பு செய்ய முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் எப்பவுமே அறிவது. அறியாத ஒரு விஷயத்தை நம்மளால அன்பு செய்ய முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ரெண்டாவது விஷயம் அன்பு செய்வது. அன்பு செய்வது. ஆண்டவர் பைபிள்லயே சீடர்களை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்ட ஒரு கேள்வி, அது என்ன கேள்வி தெரியுமா? ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்ட ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அவ்வளவுதான். பேதுருவை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, மும்முறை மறுதளிச்ச பேதுருவை பார்த்து கேட்ட கேள்வி 3 தடவை கேட்க கூடாது. மீதி எல்லாம் ஒரு தடவை தான் கேட்டாரு. இந்த கேள்வியை மட்டும் 3 தடவை கேட்கிறார். பேதுருவை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி யோவான் நற்செய்தி 21வது அதிகாரத்துல 15, 16, 17 இறைவார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். யோனாவின் மகனான சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? நீ என்னை அன்பு செய்கிறாயா? இரண்டாவது கேள்வி, இவர்களை விட அதிகமாக நீ என்னை அன்பு செய்கிறாயா? யோவான் இதை அழகா சொல்லி வைப்பார். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை. யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை. அங்க யோவான் அழகா சொல்லி வைப்பார், அன்பு இல்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. நம்ம முன்னாடி சொன்னமே அறியறது, அங்கதான் இங்க ரிலேஷன் நம்ம பார்க்கிறோம். அன்பு இல்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். Because God is love. God is love. இறை வார்த்தை ஆணித்தரமா நமக்கு சொல்லிக்கூடிய ஒரு விஷயம்தான் God is love. கடவுள் அன்பாய் இருக்கிறார். அப்போ இறைவார்த்தை சொல்லுது, அன்பு இல்லாதோர், அன்பு செய்யாதோர் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. அன்பு செய்ய முடியலைன்னா கடவுளை அறிந்து கொள்ளவும் முடியாது. அப்போ அறிந்து கொள்றதுக்கு அடிப்படையான விஷயம் என்னது? அன்பு செய்யணும். அன்பு செய்யறதுக்கான அடிப்படை விஷயம் என்னது? அறிந்து கொள்ளணும். இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று சேர்ந்து போகக்கூடிய விஷயங்கள். அன்பானவர்களே, நம்ம எல்லாருமே அன்பு செய்யறவங்க தான், இல்லைன்னா கிடையாது. கடவுள் மேல அன்பு இருக்கிறதுனால இன்னும் இவ்வளோ நேரமா இங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ நேரமா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆலயத்துக்கு நீங்க இப்போ இவ்வளோ தூரத்துல பயணம் செஞ்சு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா கடவுள் மேல அன்பு இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கோம். சும்மாலாம் இல்லை, அப்படிதானே? கடவுள் அன்பு செய்யறதுனால தான் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, அப்படிதானே? இல்லையா? அப்ப நம்ம எல்லாருமே கடவுள் அன்பு செய்யறோம். அன்பு செய்யறதுல யாருக்கும் டவுட் இல்லை. ஆனா கேள்வி என்ன தெரியுங்களா? கேள்வி என்ன தெரியுங்களா? அவர் எதிர்பார்க்கிற மாதிரி அன்பு செய்யறோமா? அன்பு செய்யறோம். அன்பு செய்யறதுல சந்தேகமே கிடையாது. நம்ம எல்லாருமே கடவுளை அன்பு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் கேள்வி என்னன்னா, கடவுள் எதிர்பார்க்கிற மாதிரி நம்மளால அன்பு செய்ய முடியுதா? அன்பு செய்ய முடியுதா? கடவுள் இப்படி அன்பு செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு. எப்படி அன்பு செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு? மார்க் நற்செய்தி 12வது அதிகாரம் 29வது இறைவார்த்தை. மார்க் நற்செய்தி 12வது அதிகாரம் 29வது இறைவார்த்தை. மார்க் 12:29. உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. எப்படி எல்லாம்? முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும், முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு செய்யணும். அப்படி நம்ம அன்பு செய்யறோமா? முழு உள்ளத்தோடு அன்பு செய்யறோமா? முழு ஆற்றலோடு அன்பு செய்யறோமா? முழு உணர்வோடு அன்பு செய்யறோமா? கேள்விக்குறீங்க.
நம்ம இந்த பழைய பெர்க்மன் ஃபாதருடைய அருமையான பாடல் ஒன்று நம்ம அடிக்கடி பாடுவோமே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதனை. Praise the Lord. Praise the Lord. மற்றவர்களை வார்த்தைகள் என்னமோ நல்ல அருமையான வார்த்தைகள். என்னது? முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறேன், முழு பலத்தோட, முழு பலத்தோட. ஆனா நம்ம பாடுறதை கேட்டா அப்படி தோணுது. பாடுறதை கேட்டாலே அப்படி தோண மாட்டேங்குது. நிறைய பேர் பாடுறதை பார்த்துருக்கீங்களா? உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. உள்ளம் எங்க இருக்குன்னே தெரியல, முழு உள்ளத்தோட ஆராதிக்கிறாரம்மா, முழு பலத்தோட அன்பு செய்யறாரம்மா. இதான் முழு பலமா? இதான் முழு பலமா? அன்பானவர்களே, கடவுளை அன்பு செய்யறதா இருந்தாலும், கடவுளை ஆராதிக்கிறதா இருந்தாலும், இறைவார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குது, நீ அன்பு செய்யும் பொழுது உன் முழு உள்ளத்தோட, முழு பலத்தோட, முழு ஆற்றலோட நீ கடவுளை ஆராதிக்கணும், கடவுளை அன்பு செய்யணும். சும்மா ஏனோ தானோ நின்றுட்டு இருக்க கிடையாது. சும்மா ஏனோ தானோ நின்றுட்டு கடவுளை அன்பு செய்யறது கிடையாது. உன் முழு பலத்தை பயன்படுத்தணும், உன் முழு ஆற்றலை பயன்படுத்தணும், உன் முழு உள்ளத்தோட நீ ஆராதிக்கணும். அதுதான் கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். அன்பானவர்களே, அன்பு செய்யறேன்ட்டு வார்த்தையால சொன்னா மட்டும் அன்பாயிருமா? அன்பு செய்யறேன்னு வார்த்தையால, நான் உங்களை அன்பு செய்யறேன், நான் உங்களை அன்பு செய்யறேன்னு சொன்னா மட்டும் அன்பாயிருமா? ஆகுமா? ஆகாதா? ஆகுமா? ஆகாதா? அப்ப என்ன பண்ணணும்? அன்பு செயல்கள்ல வெளிப்படணும். முகரைய பார்த்தா தெரியணும், அன்பு செய்யறதா தெரியணும். நம்ம மூஞ்சி மொழியெல்லாம் பார்த்தா தெரியணும் நமக்கு அன்பு இருக்குன்னு. கூட இருக்கிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாதவங்க கடவுள் அன்பு செய்யறதா சொல்லிட்டு இருக்கிறது பொய், வெறும் பொய். அப்போ ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தோம். வழிபாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு தலங்கள். முதல் தலம் கடவுளை அறிய வேண்டும், இரண்டாவது அன்பு செய்ய வேண்டும். அன்பு செஞ்சும் முடிச்சிச்சு. ரெண்டாவது தலம் தாண்டி மூணாவது தலம். மூணாவது தலம் என்னது? கடவுளை ஆராதிக்க வேண்டும். ஆராதனை யாருக்கு மட்டும்? ஆராதனை யாருக்கு மட்டும்? ஆராதனை ஒருத்தருக்கு மட்டும்தான். அது யாரு? என் ஆண்டவர் இயேசுவுக்கு மட்டும்தான் ஆராதனை. வாழ்க்கையில கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கணுங்க. வாழ்க்கையில கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கணும். கடவுளை தவிர அந்த இடத்துல வேற எதெல்லாம் நான் வச்சிருக்கிறேனோ அது எல்லாம் என் வாழ்க்கையில சிலை வழிபாடா மாறும். கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு பணம் இருக்குதுன்னு வைங்களேன், அது எப்படி? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகாம வேலைன்னு சுத்திக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், நமக்கு கடவுள் முக்கியமா பணம் முக்கியமா? அப்போ பணம் என் வாழ்க்கையின் சிலை. பிள்ளைங்க கிட்ட கோயிலுக்கு போக சொல்லாம, கேட்டிசம் கிளாஸுக்கு போக சொல்லாம, சயின்ஸ் டியூஷனுக்கும் ஸ்விம்மிங் கிளாஸுக்கும் அனுப்பி விட்டான்னு வைங்களேன், கடவுளுக்கு முக்கியத்துவமா மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவமாங்க? அப்போ ஸ்விம்மிங் கிளாஸ் நம்ம வாழ்க்கையின் சிலை. கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல நீ வேற எந்தெந்த விஷயங்களை போட்டு வச்சிருக்கிறியோ, அது பணமா இருக்கலாம், உன் பதவியா இருக்கலாம், உன்னுடைய தனிப்பட்ட காரியங்களா இருக்கலாம், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கடவுளுக்கு கொடுக்காம வேற எந்தெந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறையோ அவை அனைத்தும் உன் வாழ்க்கையின் சிலைகள். இன்னைக்கு கத்தோலிக்கர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிலை வழிபாடு என்ன தெரியுங்களா? நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுவீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். அந்தோனியார் கோயில் இருக்குதுன்னு வைங்க. உதாரணத்துக்கு அந்தோனியார் கோயில்ல திருவிழா நடக்குது. வெளியில அந்தோனியார் தேர் பயங்கரமா ஜோடிச்சு லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உள்ள பூசை நடக்குதுன்னு வைங்க. பொதுவா எங்க கூட்டம் இருக்கும்? உண்மையை சொல்லணும், பொதுவா எங்க கூட்டம் இருக்கும்? அதுதான் சிலை வழிபாடு. உள்ள திருப்பலி நடந்துட்டு இருக்க நேரத்துல உண்மையுள்ள கடவுள் பலிபீடத்துல இறங்கி வர நேரத்துல நீ அங்க வெளியில தேருக்கு முன்னாடி போய் நின்னுட்டு இருந்தனா அந்தோனியார் உன் வாழ்க்கையில சிலை.
அந்தோனியார் மட்டும் இல்லை, யாரா வேணாலும் இருக்கலாம். அது வேளாங்கண்ணி மாதாவா இருந்தாலும், செபஸ்தியாரா இருக்கட்டும், சூசேப்பரா இருக்கட்டும், ஆவிலா தரிசமா, எந்த தரிசமாவா இருக்கட்டும், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதல் இடத்தை நீ மற்ற புனிதர்களுக்கு கொடுத்தேனா, புனிதர்கள் உன் வாழ்க்கையின் சிலைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக புனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல. ஆண்டவர் அதுக்கு அழகான ஒரு டயலாக் ஒன்று சொல்லி வச்சிருப்பாரு. கடவுளுக்குரியத கடவுளுக்கும், செசாருக்குரியத செசார்ன்றது யாரா வேணாலும் இருக்கலாங்க. முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், புனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். செசார்ன்ற இடத்துல எது வேணாலும் நீங்க போட்டுங்க, அங்க முழுசா படிக்கணும். கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கடவுளுக்கும், அந்த இடத்துல நீங்க வேற எதை வேணாலும் ஃபில் பண்ணிக்கங்க. வேலைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் வேலைக்கு கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும், புனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் புனிதர்களுக்கு கொடுக்கணும். இந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் ஆண்டவர் எங்கேயுமே சொல்லல. குடும்பத்தை திரும்பி பார்க்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. பிள்ளைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. கொடுக்கணும், தப்பு கிடையாது, கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உன்னை நம்பி ஒரு வேலை ஒப்படைச்சிருக்கிறாங்கன்னா அதை ஒழுங்கா செய்யறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாகணும். ஆனா கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்தை எடுத்து கொண்டு வேலைக்கு கொடுக்க கூடாது. அதுதான் தப்பு, அதுதான் சிலை வழிபாடு. அன்பார்ந்தவர்களே, குடும்பத்துல ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் அது என்னவா இருக்கணும்? கடவுளா இருக்கணும், கடவுளா இருக்கணும். நம்ம வீட்டில் எல்லாம் முதல் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? முதலிடம். முதலிடம் என்னவா இருக்கும்? ஆண்டவரா இருக்கணும். உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் இருக்குதா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். யாரும் சொல்ல வேண்டாம், உள்ளுக்குள்ளேயே யோசிச்சு பாருங்களேன். உதாரணத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெப நேரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தா யோசிச்சு பாருங்க. நமக்கு ஜெப நேரம் குடும்பமாவோ இருக்கக்கூடிய அந்த நேரம்னு சொல்லுவோம்ல, அந்த ஜெப நேரம் அப்படின்றது எப்போன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம கடவுளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோமான்னு நம்மளாவே யோசிக்க சொல்ல முடியும். எல்லா வேலையும் முடிச்ச பிறகு, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆனது எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு, படிக்க வேண்டியதை படிச்சு முடிச்ச பிறகு, எல்லாம் முடிச்ச பிறகு, அதாவது என்ஜாய் பண்ண வேண்டியது எல்லாம் என்டர்டெயின்மெண்ட், டிவி பார்க்கறது எல்லாம் முடிச்ச பிறகு மீதி இருந்தா, எல்லார பத்தியும் சொல்லலைங்க, எல்லார பத்தியும் சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழறவங்க இருக்காங்க. ஆனா பெரும்பாலும் வாழ்க்கைகள்ல எல்லாம் முடிச்சுட்டு மீதி இருந்தா, மிச்சம் மீதி இருந்தா அதுதாங்க ஜெப நேரமா இருக்குது. மிச்சம் மீதி இருந்தா அதுதாங்க ஜெப நேரமா இருக்குது. அதை முதலிடம் சொல்ல முடியாது, மிச்சம் மீதி நான் சொல்லணும். அதை முதலிடம் சொல்ல முடியாதுங்க, மிச்சம் மீதி தான் நம்ம கடவுளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் பல நேரங்களையும் நம்மளே அறியாம. உதாரணத்துக்கு வீட்டுக்கு நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு, ப்ரேயர் பண்றதுக்காக உட்கார்ந்துருக்கீங்கன்னு வைங்களேன், குடும்ப ஜெபத்துக்காக ரெடியா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு கெஸ்ட் வராங்க. நம்ம எதை கம்மி பண்ணுவோம்? எதை கம்மி பண்ணுவோம்? ஜெபத்தை தான் கம்மி பண்ணுவோம். தூங்குற நேரத்தை கம்மி பண்ண மாட்டோம், அரட்டை அடிக்கிறத கம்மி பண்ண மாட்டோம், சாப்பிடுற நேரத்தை கம்மி பண்ண மாட்டோம், எதையுமே கம்மி பண்ண மாட்டோம். நம்ம கம்மி பண்ற விஷயம் எதுவா இருக்கும்? ஜெபம். நமக்கு கட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன கேட்டா ஜெபம். அது என்ன பரவாயில்ல, போ நாளைக்கு பண்ணாலும் பரவாயில்ல. அப்புறம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு திரியிறோம் நம்ம. இதுதான் நம்ம கடவுளுக்கு கொடுக்குற முக்கியத்துவமா? இதுதான் நம்ம கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமா? முதலிடம் வேற சொல்லிட்டு இருக்கோம் வாழ்க்கையில. நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க, சாமி உங்களை பார்த்தா நீங்களும் அப்படி பண்ற மாதிரி தான் தெரியுது. நான் உங்ககிட்ட சொல்லும் பொழுது அது எனக்கும் சேர்த்துதான். இறை வார்த்தை இருதலை வால் போன்றது, அங்கேயும் குத்தும் இங்கேயும் குத்தும். அதுக்குனால தான் அது இருதலை வால் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றவனையும் குத்தும், கேட்கிறவனையும் குத்தும். அப்படி குத்துறதுக்கு பேரு தான் இறை வார்த்தை. அப்போ கடவுளை ஆராதிக்கும் போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி முழு பலத்தோட, முழு உற்சாகத்தோட, நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நம்ம ஆராதிக்கணும் கடவுளை. சும்மா ஏனோ டைம் பாஸுக்காக ஆராதிக்க கூடாது கடவுளை. அதுக்காக தான் நம்ம கரங்களை தட்டுறோம், கரங்களை உயர்த்துறோம், எழுந்திருச்சு நிற்கிறோம், முட்டி போடுறோம்.
நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சோம்பேறித்தனப்பட்டு எல்லா நேரமும் முட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் முட்டி போடுறதை விட்டுக்கிட்டு நின்றுகிட்டே இருப்பாங்க. இல்ல, செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டா செய்யணும். அதுக்காக தான் திருப்பலி நேரங்களை ஒரு சில நேரங்களை எழுந்திருச்சு நிக்கிறதுக்கு சொல்லி இருக்கிறாங்க, ஒரு சில நேரத்தில் உட்கார சொல்லி இருக்கிறாங்க, ஒரு சில நேரத்தில் முட்டி போட சொல்லி இருக்கிறாங்க, ஒரு சில நேரத்தில் வணங்க சொல்லி இருக்கிறாங்க. இல்லைன்னா அது கம்முன்னு விட்டுட்டு எப்படி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி இருக்கலாமே. நிறைய பேர் பக்தின்ற நினைப்புல நிறைய ஃபுல் டைம் முட்டி போட்டு இல்ல, செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும். நிக்கணுமா எழுந்திருச்சு நிக்கணும், உட்காரணுமா உட்காரணும், முட்டி போடணுமா முட்டி போடணும். சின்ன பசங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்லி கத்து கொடுக்கணுங்க. அடுத்த தலைமுறைக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி குறை சொல்றோமே, அவங்களுக்கு எத்தனை தடவை நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். பிள்ளைங்களை பக்கத்தில் உட்கார வச்ச, உட்காருடா, கை கூப்பிடா, நில்லுடா, முட்டி போடுறா. ஒரு காலத்தில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. நமக்கு கொடுத்துருக்காங்களா? சொல்லி கொடுத்துருக்காங்களா? அன்னைக்கு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இது எதுவுமே கிடைக்காத ஒரு தலைமுறை பின்னாடி வருதுன்னு என்னைக்கே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அன்னைக்கு நமக்கு மண்டையில கொட்டு விழுந்து நம்ம எல்லாம் படிச்சதுனால இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து உட்கார்ந்து இருக்கோம். இது எதுவுமே கிடைக்காத ஒரு தலைமுறை பின்னாடி வருது. அவங்க எங்க போவாங்க? அப்புறம் அதுங்க சரியில்லை, கோயிலுக்கு போறதுல, அங்க பண்றதுல, இங்க பண்றது. நம்ம சொல்லி கொடுத்தாதானே அதுங்களுக்கு தெரியும். ஒன்னும் சொல்லியும் கொடுக்கறதும் கிடையாது. சும்மா அதுங்களை குறையும் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் எப்ப பார்த்தாலும். நான் பிள்ளைங்களை குறை சொல்ல மாட்டேங்க என்னைக்குமே, ஏன்னா அதுங்களுக்கு தெரியல, யாரும் சொல்லி கொடுக்கல. பெற்றோர்கள் இன்னைக்கு சொல்லி கொடுக்கறது கிடையாது. வீட்டில் இன்னைக்கு குடும்ப ஜெபம்னு சொல்றதை சொல்லி கொடுக்கணும். முட்டி போடுங்க, நில்லுங்க, உட்காருங்க, இறைவார்த்தை படிங்கன்னு எத்தனை வீட்டில் சொல்லி கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு? இல்லையே. இல்லாம அதுங்க சரியில்லை, கோயிலுக்கு போறதில்ல, அது பண்றதில்ல, இது பண்றதில்லைன்னு சொல்லிட்டு அதுங்களை குறை சொல்லிட்டு இருந்தா மட்டும் சரிபட்டு வராது. கடவுளை ஆராதிக்க சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம சொல்லி கொடுக்கணும், வேற யார் சொல்லி கொடுப்பா? நீ சும்மா கான்வென்ட் ஸ்கூல்லையும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் ஃபாதருங்க ஸ்கூல்லையும் கூட சேர்த்து விட்டா மட்டும் அது திருந்திரும் நினைச்சுட்டு இருக்காத. நீ வீட்டில் என்ன கொடுக்குறியோ அதுதான் அங்க மேல மேல வளர்த்தி கொடுப்பாங்க. நீ வீட்டிலேயே ஒன்றும் கொடுக்கலன்னா அது ஒண்ணுமே இருக்காது அதுக்கு. ஹல்லேலூயா, 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 இயேசுவுக்கே புகழ். அன்பார்ந்தவர்களே, ஆகவே முழு பலத்தோட, முழு உற்சாகத்தோட, முழு ஆற்றலோட நம்ம கடவுளை ஆராதிக்கணும். கரங்களை தட்ட வேண்டிய நேரங்களை கரங்களை தட்டணும். கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கணும். கரங்களை தட்ட சொல்லும் பொழுது தூசி தட்டக்கூடாது. இது தூசி தட்டுறது, கரங்களை தட்டுறது கிடையாது. நல்லா தட்டணும். கரங்களை உயர்த்த சொன்னா நிறைய பேர் எப்படி தெரியுமா கரங்களை உயர்த்துவாங்க? கரங்களை உயர்த்தி இருக்காங்களாமா? இது இல்லை. கரங்களை உயர்த்துறதுனா இந்த கண்டிஷன்ல இருக்கணும். மோசே இப்படி நின்று ஜெபிச்ச பொழுதுதான் இஸ்ராயேல் மக்கள் வெற்றி பெற்றாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்க பிள்ளைங்களும் நம்ம குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னா நம்ம கை மண்டைக்கு மேலே தூக்கணும். இது மேலே போனாதான் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, நம்ம குடும்பத்தில் இருக்க தோல்வி எல்லாம் மாறி வெற்றி கிடைக்கும். இது இறங்கி போனதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனையோட நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். இது இறங்கி போனதுனால தான் இன்னைக்கு இப்படி தூக்கிக்கிட்டு இருக்கிறதுனால தான் பல நேரங்களையும் நம்ம ஆசீர்வாதம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. கரங்களை தூக்குறதா இருந்தா முழுசா தூக்கு, இல்லைன்னா கை கூப்பிக்கிட்டே நில்லு, பரவாயில்ல, அசிங்கப்படுத்தாத கடவுளை. கரங்களை தூக்குறதா இருந்தா தலைக்கு மேல தைரியமா தூக்கி நில்லு. கடவுளை அசிங்கப்படுத்துற மாதிரி இப்படி நின்றுட்டு இருக்காத. அது கிடையாது கரங்களை தூக்குறதுன்றது. கரங்களை தட்ட வேண்டிய நேரத்தில் உற்சாகத்தோட கரங்களை தட்டணும். ஸ்துதிக்க வேண்டிய நேரங்களில் வாயை திறந்து ஸ்துதிக்கணும். நிறைய பேருக்கு பிரச்சனை இல்லை தெரியுமா? வீட்டுல எல்லாம் ஜெபிப்பாங்க, கோயிலுக்கு வந்தா முட்டி போடுறது கூட கவலையா இருக்கும். எங்க பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கறான் கை தூக்குனா எங்க அசிங்கமா தப்பா யோசிச்சிருவானோ, அவனுக்கு சோறு போடுறது இல்லையே, அவன் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறது இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. சொல்ல போனா இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கடைசியா நாலாவது விஷயம் என்னது? கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும். கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும். அன்பானவர்களே, வழிபாடு எங்க நிறைவடையுதுன்னு தெரியுங்களா? ஆராதனையில கிடையாது. கம்ப்ளீட் ஆகிறது அர்ப்பணத்துல தான். அர்ப்பணத்துல தான் வழிபாடு கம்ப்ளீட் ஆகுது. நம்ம அந்த 3 அரசர்களோட வாழ்க்கையில எடுத்து பாருங்களேன். அவங்க அறிந்தாங்க, முதல்ல அன்பு செஞ்சாங்க, வந்து ஆராதிச்சாங்க, அதோட முடிஞ்சு போச்சா?
அவங்க வழிபாடு எங்க முடிஞ்சது? அர்ப்பணிச்ச பொழுதுதான். அர்ப்பணிப்புல தான் வழிபாடு கம்ப்ளீஷன் காணுது, நிறைவடைகிறது. அந்த அர்ப்பணிப்பு இருக்கும் பொழுதுதான். கொடுக்கணும், நம்மையே முழுசா கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு நாளைக்கும் திருப்பலி நேரங்களில் ஆண்டவர் தேடி வரும் பொழுது அர்ப்பணிக்கணும், நம்மையே முழுசா விட்டு கொடுக்கணும். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? 10 ரூபா காணிக்கை உண்டியல்ல போட்டா முடிஞ்சு போச்சுன்னு. 10 ரூபா உண்டியல்ல போட்டா காணிக்கை ஆகாதுங்க. ஒரு தட்டுல ஒரு 4 ஆப்பிளும் 2 ஆரஞ்சும் 2 வாழைப்பழமும் வச்சா காணிக்கை ஆகுமா? காணிக்கையா மாறணும்னா அதுல ஒண்ணு நீ கொடுக்கணும். காணிக்கையா மாறணும்னா அதுல ஒண்ணு நீ கொடுக்கணும். அப்பதான் அது காணிக்கையா மாறும். அப்போ அர்ப்பணிப்பு வழிபாட்டுல ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அர்ப்பணிக்கணும். திருப்பலி நேரங்கள் எல்லாம் நம்மையே முழுசா விட்டு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? திருப்பலி நேரத்தில் என்ன கொடுக்கிறது? முழு உள்ளத்தை கொடுக்கணும். இவ்வளவு நாள் திருப்பலி பார்த்துருக்கீங்கல்ல, திருப்பலி நேரத்தில் என்ன கொடுக்கணும்? நமக்கு பல நேரங்களில் தெரியாது என்ன கொடுக்கணும்னு. அதனாலதான் இன்னமும் 10 ரூபா போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். சரி, சொல்லிட்டு முடிச்சிடுறேன், டைம் ஆகுது. பிரான்சிஸ் சவேரியாருடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்வு. சவேரியார் ஒரு முறை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் காட்சி கொடுத்துட்டு சவேரியார் அப்படியே ரொம்ப சந்தோஷத்துல நின்றார். நான் என் ஜெபம்லாம் கேட்கப்பட்டுச்சு நின்றுட்டு இருக்க அந்த டைம்ல ஆண்டவர் சவேரியாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்கிட்ட தர்றதுக்கு உன்ட்ட என்ன இருக்கு? வாட் யூ ஹாவ் டு ஆஃபர் மீ? என்கிட்ட கொடுக்கறதுக்கு உன்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி சவேரியாருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. நான் கேட்க வேண்டிய கேள்வி அவரு கேட்டுட்டு இருக்கிறாரு. சவேரியார் என்ன பண்றது தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தார், கடவுளுக்கு என்ன கொடுக்கறது. அப்புறம் யோசிச்சுட்டு சொன்னாரு, ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உனக்கு தரேன், என்கிட்ட இருக்கிறது எல்லாமே தரேன், என்னுடைய திறமை, என் படிப்பு, என்கிட்ட என்னென்னலாம் இருக்குதோ அப்ப எல்லாவற்றையும் உனக்கு தரேன் ஆண்டவரேன்ட்டு தன்னையே முழுசா கொடுத்தார். கொடுத்த பொழுது ஆண்டவர் லைட்டா சிரிச்சுட்டு சொன்னாரு, பிரான்சிஸ் இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்ததுப்பா. பிரான்சிஸ் இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன். என்னமோ நீயா புதுசா உருவாக்கிட்டு வந்த மாதிரியும் நீ வந்து இதெல்லாம் நான் உனக்கு தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் உனக்கு கொடுத்ததுப்பா. நீ பிரான்சிஸ் யோசிச்சார், ஆமா இல்ல கடவுளை கொடுத்ததாச்சு, என்ன கொடுக்கலான்ட்டு மறுபடியும் பிரான்சிஸ் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். யோசிச்சுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு, ஆண்டவரே எல்லாம் உனக்கு தரேன், என்னுடைய உடல், உள்ளம், ஆன்மா, ஆவி அனைத்தையும் உமக்காக தரேன் ஆண்டவரே அப்படின்ட்டு தன்னையே முழுசா ஒப்பு கொடுத்தார். மறுபடியும் ஆண்டவர் சிரிச்சார், என்னமோ நீ அதையும் நீயா உருவாக்கின மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, அதுவும் நான் கொடுத்தது. உன்னுடைய உடல், உன்னுடைய உள்ளம், உன்னுடைய ஆன்மா, ஆவி இது எல்லாம் நான் உனக்கு கொடுத்தது. சவேரியர் யோசிச்சார், என்னதான் கொடுக்கிறது வேற? கடவுள் எனக்கு தராதது என்னதான் என் வாழ்க்கையில இருக்குது, கடவுளுக்கு என்ன கொடுக்கறதுன்னு குழம்பி போய் நின்று இருந்த சவேரியாருக்கு ஆண்டவராவே பதில் சொன்னாரு, உன்னுடைய பாவங்களை கொடு, உன்னுடைய பலவீனங்களை கொடு, உன்னுடைய தோல்விகளை கொடு, உன்னுடைய சந்தேகங்களை கொடு. அது நான் உனக்கு கொடுத்தது கிடையாது. உன்னுடைய பாவங்கள் நீ வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்துச்சு. உன்னுடைய பலவீனங்கள் இந்த உலகம் உன் மேல சேர்த்து வச்சது. உன்னுடைய சந்தேகங்கள், உன்னுடைய கண்ணோட்டங்கள் உன் வாழ்க்கையில கொடுத்துச்சு. நீ அதை கொண்டு வந்து கொடு, அது நான் உனக்கு கொடுத்தது கிடையாது. பாரதவர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலையும் ஆண்டவரை தேடி போகும் பொழுது நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு தட்டுல பழங்களோ உண்டியல்ல காசோ கிடையாது, அது கொடுக்கறதுல தப்பு இல்லை, கொடுத்துருங்க. ஆனால் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில வந்து போன சோர்வுகள். அதனாலதான் திருப்பலி ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு ஜெபம் சொல்றோம், திருப்பலிக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். திருப்பலிக்கு தடையா இருக்க எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அங்க ஒப்பு கொடுக்கணும். அந்த நேரத்தில் சும்மா ஒரு ஜெபம் சொன்னா மட்டும் போதாது, ஒப்பு கொடுக்கணும். என் வாழ்க்கையில எனக்கு கோபம் தடையா இருக்கா, கோபத்தை கொடுக்கணும். என் வாழ்க்கையில எனக்கு இச்சையான காரியங்கள் எனக்கு தடையா இருக்கா, அந்த இச்சையான காரியங்கள் கொடுக்கணும். ஆணவம் தடுக்குதா, ஆணவத்தை கொடுக்கணும். அப்போ அர்ப்பணிப்பு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். 4 விஷயங்களை நான் சொன்னேன், நேரம் இல்லாதனால இத்தோடன் செய்திகள் நிறைவடையுது. 4 விஷயம். என்ன விஷயம் 4 சொன்னோம்? கடவுளை அறிய வேண்டும், கடவுளை அன்பு செய்ய வேண்டும், கடவுளை ஆராதிக்க வேண்டும், கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இந்த 4 விஷயம் இருந்தா நம்ம தேடி வந்தது கரெக்டான விஷயத்துக்கு, நம்ம தேடி வந்தது கரெக்டான காரியத்துக்கு, நம்ம உண்மையான வழிபாடுல இருக்கிறோம்.
இது இல்லைன்னா உண்மையான வழிபாடா அது மாறாது. ஆகவே இந்த தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றும் பொழுது நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவரை பற்றிய அறிவில் ஒவ்வொரு நாளும் வளர, ஆண்டவரை உண்மையான விதத்தில் அன்பு செய்ய, ஆண்டவரை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க, அவருக்கு நம்மையே அர்ப்பணிக்க தேவையான அருள் வரங்களுக்காக இந்த நாள் செபிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவான விதத்தில் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.